ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சௌமியா சேனல். திஸ் இஸ் சௌமியா. ஓகே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ குட்டோட யூசேஜ் என்ன, அந்த குட் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணோம், அதோட ரூல் என்ன, அதெல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போங்க. வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எப்பப்போ நான் வீடியோ போட்டோன்னா அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த குட்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மோஸ்ட்டாக இந்த 4 சுச்சுவேஷனில் தான் நம்ம குட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 4 சுச்சுவேஷன் என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட் எபிலிட்டி அண்ட் இன்னெபிலிட்டி, செகண்ட் ஒன் பாசிபிலிட்டி, தேர்ட் ஒன் சஜஷன், ஃபோர்த் ஆஃபரிங். ஓகே, ஃபர்ஸ்ட் பாஸ்ட் எபிலிட்டி அண்ட் இன்னெபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா பாஸ்ட்டில் ஒரு விஷயத்தை என்னால் பண்ண முடிஞ்சது, ஆனால் இப்போ பண்ண முடியல. ஸோ என்னால் பாஸ்ட்டில் இதை பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம குட் யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ ப்ரெசென்ட்டில் சொல்லும்போது நம்ம கேன் யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஐ கேன் ஸ்பீக், ஐ கேன் வாக், ஐ கேன் குக். ஸோ என்னால் பாட முடியும், என்னால் பேச முடியும், என்னால் சமைக்க முடியும் அப்படின்லாம் சொல்லும்போது, ஸோ ப்ரெசென்ட்டில் இதை என்னால் பண்ண முடியும்னு சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கேன். ஸோ கேனோட பாஸ்ட் என்ன அப்படின்னா குட். ஸோ ஒரு பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக குட் யூஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ ஐ கேன் ஸ்பீக் ஹிந்தி. ஸோ என்னால் இப்போ ஹிந்தி பேச முடியும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா என்னால் இப்போ அட் ப்ரெசென்ட் இதை பண்ண முடியுங்கிறப்ப நம்ம கேன் யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ பாஸ்ட்டில் என்னால் இதை பண்ண முடிந்தது அப்படின்னு சொல்லும்போது நம்ம குட் யூஸ் பண்ணி சொல்லுவோம். பாஸ்ட்டில் நம்ம சொல்லும்போது என்னால் ஹிந்தி பேச முடிந்தது. ஸோ ஐ குட் ஸ்பீக் ஹிந்தி when I was in மும்பை. ஸோ நான் மும்பையில் இருந்தேன், அப்போ என்னால் நல்லா ஹிந்தி பேச முடிந்தது. அந்த லாங்குவேஜ் அங்கே ரொம்ப எல்லோரும் பேசுவாங்க, அதனால் அந்த லாங்குவேஜ் என்னால் பேச முடிஞ்சது. ஆனால் இப்போ என்னால் பேச முடியல. ஸோ அப்போ அப்படி சொல்லும்போது ஸோ பாஸ்ட்டில் ஒரு விஷயம் என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறப்ப குட் யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஓகே, ஃபைன். செகண்ட் ஒன்று பாசிபிலிட்டி. ஸோ நடக்கலாம், இதெல்லாம் நடக்கலாம்ப்பா, இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது, ஸோ இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிபிலிட்டியை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக குட் யூஸ் பண்ணுவோம். தேர்ட் ஒன் சஜஷன். நீ இதை பண்ணலாமே, நீ இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீ இதை ட்ரை பண்ண அப்படின்னு யாருக்காவது ஒரு சஜஷன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம குட் யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ ஆஃபரிங் ஹெல்ப்னா நான் உனக்கு ஏதாவது கொண்டு வரட்டா, நான் உனக்கு ஏதாவது குடிக்க தரட்டா, ஸோ உனக்கு ஏதாவது வேணுமா, அந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னா உனக்கு ஏதாவது வேணுமா, நான் ஏதாவது உனக்கு எடுத்துகிட்டு வரவா அப்படின்லாம் சொல்லணும் நம்ம கேட்குறோம். ஒரு ஹெல்ப் இன்னொருத்தவங்களுக்கு நம்ம ஆஃபர் பண்ணுறோம். ஸோ அதையும் நம்ம குட் யூஸ் பண்ணி ஆஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த 4 சுச்சுவேஷனுமே நம்ம கேன்லையும் பார்ப்போம், ஸோ குட்லையும் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இன்னுமே கிளியராக புரியுவாங்க பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் டு எக்ஸ்பிரஸ் எபிலிட்டி இன் த பாஸ்ட். ஸோ இந்த ஒரு விஷயம் என்னால் பண்ண முடிந்தது அப்படிங்கிறத நம்ம பாஸ்ட்டில் சொல்லும்போது குட் யூஸ் பண்ணி சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ ஐ could speak Hindi when I was in the Mumbai. என்ன வந்திருக்கு? ஸோ கேன் பொதுவாக குட் வந்திருக்கு. ஸோ நம்ம மும்பையில் இருந்தப்ப என்னால் ஹிந்தி நல்லா பேச முடிஞ்சது அப்படின்னு சொல்லி முடிந்தது. ஸோ அது ஒரு பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நம்மளால் பண்ண முடிஞ்சிருக்கு. நம்மளோட எபிலிட்டி இப்போ நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் பாஸ்ட்டில் நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம குட் யூஸ் பண்ணி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணேன். செகண்ட் ஒன், ஐ குட் ரைட் ஸ்டோரி when I was in college. ஸோ நான் காலேஜ் படிக்கும்போது நான் நல்லா ஸ்டோரி எழுதுவேன், என்னால் ஸ்டோரி எழுத முடிஞ்சது. ஸோ இப்போ என்னால் இதை பண்ண முடியல. ஸோ காலேஜ் படிக்கும்போது என்னால் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நான் காலேஜ் படிக்கும்போது நல்லா ஸ்டோரி எழுதுவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அது பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நம்ம நடந்திருக்கு. நம்மளோட எபிலிட்டியை நம்ம பாஸ்ட்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணி அப்போ குட் யூஸ் பண்ணி சொல்லுவோம். தேர்ட் ஒன் பாருங்க, ஐ குட் பிளே ட்ரம்ஸ் when I was young. ஸோ நான் சின்ன வயசில் இருந்தப்போ நான் ட்ரம்ஸ் நல்லா ப்ளே பண்ணுவேன்ப்பா. ஸோ சின்ன வயசில், ஸோ இப்போ என்னால் முடியல அப்படின்னு, இப்போ என்னால் பண்ண முடியல, ஆனால் சின்ன வயசில் இருந்தப்போ நான் நல்லா ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்த் ஒன், ஐ குட் ரன் ஃபாஸ்ட் when I was young. ஸோ நான் சின்ன வயசில் இருந்தப்போ நல்லா ஓடுவேன், ஃபாஸ்ட்டாக ஓடுவேன்ப்பா. ஸோ இப்போ நம்ம ஒரு ஏஜ் லிமிட் தாண்டிட்டோம், அந்த விஷயத்தை நம்மளால் பண்ண முடியல. ஸோ நம்மளோட எபிலிட்டியை நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, நம்மளோட திறனை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப, ஆனால் அப்போ பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது நம்ம குட் யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராகவே புரியும்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ நம்மளோட எபிலிட்டியை பாஸ்ட்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக நம்ம குட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, செகண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா பாசிபிலிட்டி. ஸோ பாசிபிலிட்டினா என்ன? ஸோ நடக்கலாம், வரலாம், இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நடக்கலாம்ப்பா, இதுக்கு நடக்க சான்சஸ் இருக்குது, இந்த மாதிரி வரலாம், இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பாசிபிலிட்டி சொல்லும்போது நம்ம குட் யூஸ் பண்ணி சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்ப்போம். இட் குட் ரெயின். ஸோ மழை வரலாம். ஸோ இட் குட் ரெயின், மழை வரலாம். ஸோ வரலாம், வராமையும் போகலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹாவ் அ சான்ஸ் இருக்குங்கிறத நம்ம சொல்கிறதுக்காக குட் யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஓகே, செகண்ட் ஒன், இட் குட் பி யுவர் மதர். ஸோ தூரத்தில் யாரோ பார்க்குறோம், நம்ம ஏதோ பண்ணிகிட்ருக்கோம், விளையாண்டுருக்கோம், ஒரு சின்ன குழந்தைங்க விளையாண்டுருக்குன்னா தூரத்தில் பார்க்குறாங்க, அவங்க அம்மா மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க இட் குட் பி யுவர் மதர். ஸோ அது உங்கள் அம்மாவாக இருக்கலாம். ஸோ இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இருக்கலாம்னு சொல்லும்போது நம்ம குட் யூஸ் பண்ணி சொல்லுவோம். இட் குட் பி அ மதர். ஓகே, தேர்ட் ஒன், ஐ குட் பி ராங். ஸோ நான் தப்பாக இருக்கலாம், நான் சொல்கிறது விஷயம் தப்பாக இருக்கலாம், மேபி எனக்கு கிளியராக அது தெரியல, நான் ஒரு வேளை நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம், இல்லை ராங்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஒரு டவுட்டில் நம்ம சொல்கிறோம் இருக்கலாம் அப்படிங்கிறப்ப நம்ம குட் யூஸ் பண்ணி. ஃபோர்த் ஒன், ஹீ குட் பி
கம். ஸோ அவங்க வரலாம். ஸோ யாரோ ஒருத்தவங்கள நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு பார்ட்டி போயிருக்கோம். நம்ம ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் அப்படின்னா 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். ஒருத்தவங்க வரல. ஸோ அவங்கள நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். அவங்க வரலாம் அப்படின்னு சொல்கிறத வரலாம், வராமையும் போகலாம், வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம குட் யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் ஆஃபரிங் ஹெல்ப். ஓகே, ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம குட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். கேன் ஐ ஹெல்ப் யூ? ஸோ ஒரு ஹெல்ப் ஆஃபர் பண்ணுறதுக்கும் நம்ம கேன் யூஸ் பண்ணி பண்ணலான்னு சொன்னோம். ஸோ கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னா நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டா? ஸோ குட் ஐ ஹெல்ப் யூ? ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஒரு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படிங்கிறது நம்ம ஒரு யூஸ்வலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை ஒரு நல்லா தெரிஞ்சவங்க கிட்டே நம்ம கேட்கும்போது கேன் ஐ யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபார்மலாக நம்ம ஒரு இடத்துல கேட்கணும், ரொம்ப பொலைட்டாக ரொம்ப ஃபார்மலாக நம்ம கேட்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம குட் யூஸ் பண்ணிக்கலாம். குட் ஐ ஹெல்ப் யூ சார்? குட் ஐ ஹெல்ப் யூ மேம்? ரொம்ப ஃபார்மலாக பொலைட்டாக கேட்கும்போது நம்ம குட் யூஸ் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். கேன் ஐ கெட் சம்திங் டு ட்ரிங்க்? ஸோ கேன் ஐ கெட் சம்திங், அதுவும் அதே தான். ஸோ நம்ம கேன் ஐ, ஸோ நான் உங்களுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ ரொம்ப ஒரு பொலைட்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபார்மலாக நம்ம கேட்கும்போது குட் யூஸ் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இப்போத்த சுச்சுவேஷனாக அந்த குட் வந்து யூஸ் பண்ணுறது ஒரு ஃபேஷனாகவே ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஒரு பொலைட்டாக ஒரு காமாக ஒரு இடத்துல போய் நம்ம அப்ரோச் பண்ணுறோம், ஒரு காமாக ஒரு இடத்துல போய் ஒரு ஹெல்ப் ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம குட் யூஸ் பண்ணிக்கலாம். குட் ஐ கெட் சம்திங் டு ட்ரிங்க்? could I get something to drink madam sir? ஸோ அங்கே எக்ஸ்ட்ரா நம்ம என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பொலைட்டாக நம்ம ஒரு ஆஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம குட் யூஸ் பண்ணி சொல்லிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு குட் ஐ கெட் சம்திங் டு ஈட்? ஸோ உங்களுக்கு நான் ஏதாவது சாப்பிட கொண்டு வரட்டா? ஸோ கேன்லேயே அதே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கேன் ஐ கெட் சம்திங் டு ஈட்? ஸோ கேன், நான் உங்களுக்கு ஏதாவது கொண்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ இங்கே நம்ம ஒரு பொலைட்டாக ஒரு மரியாதை நிமித்தமாக நம்ம கேட்கும்போது குட் யூஸ் பண்ணி அப்ரோச் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு பெர்மிஷன் அண்ட் ரெக்வஸ்ட். ஒருத்தவங்க பெர்மிஷன் கேட்குறோம் இல்லை ரெக்வஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது எனக்காக பண்ணுறீங்களா, நான் இதை பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் கேட்குறோம் இல்லை ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம கேன் யூஸ் பண்ணி பார்த்தோம். இதை கூட்டி யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது, எப்படி ரெக்வஸ்ட் பண்ணுறது, எப்படி பெர்மிஷன் கேட்குறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் குட் யூ கால் மீ? ஸோ குட் யூ கால் மீ, கேன் யூ கால் மீ? ஆல்ரெடி கேன் யூ கால் மீ அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ கால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஸோ அதுவே ஒரு பொலைட்டாக ஒரு ஃபார்மலாக கேட்கும்போது நம்ம குட் யூ கால் மீ, உன்னால் கால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம். குட் யூ கிவ் மீ அ பென்? ஸோ உங்களோட பெண்ணை தர முடியுமா? இதுவுமே ஒரு பொலைட்டாக. ஸோ கேன் யூ கிவ் மீ அ பென்? ஸோ அதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ ரெக்வஸ்ட்டாக நம்ம அப்ரோச் பண்ணும்போது நம்ம குட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ அ பைக்? ஸோ உங்களோட பைக் எனக்கு தர முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பொலைட் வேல கேட்குறது. ஃபோர்த் ஒன் சஜஷன். ஸோ சஜஷன்னா என்ன? ஸோ நீ இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லி நம்ம லாம்னு சொல்லி நம்ம ஒரு சஜஷன் கொடுக்கும்போது நம்ம குட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் யூ குட் ரைட் அ ஸ்டோரி. நீ வந்துட்டு ஒரு ஸ்டோரி எழுதலாம். ஸோ நம்மக்கிட்ட யாராவது நம்மளை பேசி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்கிட்ட பேசுறதுக்கு பதிலாக நீ பேசாமல் ஒரு ஸ்டோரி எழுதலாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்னா யூ குட் ரைட் அ ஸ்டோரி. ஓகே, செகண்ட் சிச்சுவேஷன் யூ குட் ரீட் அ புக். ஸோ அதே தான் எகைன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீ என்கிட்ட பேசி உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணுற நேரம் நீ ஒரு புக்கை படிச்சிடலாம், நீ இதை பண்ணியிருக்கலாம், நீ இந்த புக்கை படிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா யூ குட் ரீட் அ புக். ஸோ ஒரு சஜஷன், நீ இதை பண்ணிடலாம் இது பண்ணுற நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறதுக்கு நம்ம குட் யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஓகே, யூ குட் ப்ரிப்பேர் ஃபார் எக்ஸாம். ஸோ நீ டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீ உன்னோட எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம குட் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். தேங்க்யூ. வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.